நான் உங்கள் சோமஜான் ஹார்திக். எங்க டீம் பேர் வச்சாச்சுப்பா. அடேங்கப்பா 4 பேர். அடேங்கப்பா 4 பேர். ஆமா. பொறுப்பு இல்லாத உனக்கு இத்தனை பேர் எவ்வளவு சிங்க மாதிரியா இருக்கீங்க. பாட்டே போட மாட்டேங்க. நான் பொண்ணுங்கனால பாட்டை போட்டுருக்கேன். என்ன டிஜே உங்களை மாதிரியே இருக்கான் விஜய். ஜெம் டிவி பார்த்துருக்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சோமஜான் கார்த்திக். ஓகே, நீங்க பார்த்துட்டு இருக்க ஷோ காலேஜ் ஸ்டார். எங்க சத்தம் வரல, சத்தம் பத்தல காலேஜ். ஓகே, இந்த ஷோல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கும். ஆரம்பத்திலே பிள்ளையார் சொல்லி போறதுக்கு முன்னாடி பேப்பர் கிழிச்சு போறேன். இல்ல ப்ரோ, நல்லா வந்து பிள்ளையார் சொல்லி போடும்போதே வந்து பேப்பர் அது மட்டும் தான் இருக்கு எக்ஸாம் பேப்பர்ல. எங்க சாருக்குலாம் கேட்டா தெரியும். ஆக்சுவலா என்ன என்ன பண்ண போறோம் அவங்களுக்கும் வந்து தெரியாது, எனக்கும் தெரியாது. என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்க தனித்திறமைகளை வந்து நாங்க வந்து அங்க வந்து இது பண்ணுவோம். யார் யார் இங்க கேம் விளையாடணும் அப்படிங்குவோம். நாங்க ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வைப்போம். அதுல இருந்து இங்க செலக்ட் பண்ணி ஒரு 8 பேர் வந்து அவங்க டீம்ல 4 பேர், என் டீம்ல 4 பேர் வந்து விளையாட போறீங்க. இதான் நடக்க போகுது ப்ரோ. திறமையே இல்லாதவங்கள ஒரு 4 பேரை நான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் அந்த மாதிரி தானே இருக்கேன். அந்த மாதிரி ஒரு 4 பேர் நான் செலக்ட் பண்ணுவேன். ஒரு திறமை உள்ள 4 பேரை அவர் செலக்ட் பண்ணுவாரு. திறமை உள்ள தேடிக்கிட்டே இருக்கேன். சரி, ஓகே ப்ரோ. இப்போ நம்ம வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்குலாம் வந்திருக்கோம்ல. எந்த காலேஜ்? எந்த காலேஜ்? கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நெம்மேலிக்கு வந்து வந்திருக்கோம். இவங்க வந்து நமக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பொதுவாக வந்து போனா நாங்க எங்க படிச்சோம் அப்படின்னு கேட்பாங்க. உங்கள்கிட்ட கேட்க கூடாது, நம்மலாம் எங்க படிச்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. அதெல்லாம் ஏன்டா ஞாபகப்படுத்துற, பழசு ஏன்டா ஞாபகப்படுத்துற? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேரை வந்து டீம்ல இருந்து செலக்ட் பண்ண போறோம். பாய்ஸ் டீம்ல 4 பேர், கேர்ள்ஸ் டீம்ல வந்து ஒரு 4 பேர் வந்து செலக்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ வில்லிங் இருக்கிறவங்க நீங்களே வந்துட்டு வரலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் வந்து டேலண்டடோட ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணி வச்சுட்டாராம் வந்த உடனே. சோ நான் என்ன செலக்ட் பண்ணல, நான் உள்ள வந்து சொல்றேன், ஏதாவது கத்துங்கடா. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. அல்லு விடுது ஒருத்தனுக்கு. இருக்கீங்க விடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே, நம்மளே போய் மாட்டி விடலாமா? ஓகே, கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பா. ஓகே, பாய்ஸ் டீம் எல்லாம் வந்து சாரு நம்ம எல்லாமே இருக்கோம். அவங்களுக்கு கை தட்டி உங்க குரலை கொடுக்குறவங்க கொடுத்துடலாம். அந்த ஒன் அண்ட் ஒன்லி கேர்ள்ஸ் டீமுக்காக ஒரு கை தட்டல். சரி, ஓகே. உங்க டீம்ல யார் யார் வந்திருக்கா? ஓகே, எங்க டீம்ல வந்து வா ப்ரோ. என்ன வா ப்ரோ? அவர் பேரே வா ப்ரோவா? இது ப்ரோ பட்டு வா ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்க ப்ரோ? நல்லா இருக்கியா ப்ரோ? வீட்ல மனைவி ப்ரோ எதிர் டீம் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்க அப்படி போய் மாட்டிக்காதீங்க. உங்க டீம்ல கூப்பிடுங்க. எங்க டீம்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எங்க டீம்ல வந்துட்டு யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆளா வந்த சுஜி. ரைட், வாங்க. பரவாயில்ல, எல்லாம் கை தட்டுங்க. தெரியும்டா, உன்னை பத்தி தெரியும். அந்த புள்ளைகிட்ட நம்பரே இல்லையா? சரி, ஓகே. எங்க டீம்ல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரா இறக்கி இருக்கோம். ஓகே, எங்க டீம்ல இருந்து அடுத்து வந்து டேய் வாடா, என் பேர் வச்சிருக்கணும். வாடா வாடா, கட்டம் போட்ட சட்டை ஒன்னதாண்டா, எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? எங்க ப்ரோ எங்க டீம் கொள்ளணும். சரியா? ஓகே, அவங்க டீம்ல வந்து அப்பப்போ பேசுவாங்க. அங்கெல்லாம் எங்கேயுமே வந்து டிஸ் ஆயிடக்கூடாது. ஓகே ஓகே. சோ எங்க டீம்ல இருந்து அடுத்ததா வந்து துர்கா. வாங்க. உருகி உருகி போனதடி, உருகி போன போட்டும் போ. யானியே பாய்ஸ் டீம்ல இருந்து இத்தனை பேர் எவ்வளவு சிங்க மாதிரியா இருக்கீங்க. பாட்டே போட மாட்டேங்க. நான் பொண்ணுங்கனால பாட்டை போட்டுருக்கேன். என்ன டிஜே உங்களை மாதிரியே இருக்கான் விஜய். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தேங்க்யூ மிஸ்டர். ஆக்சுவலா ஷோக்கு 1 hour முன்னாடி வாடானா கடைசி டயத்துல கார்ல வந்து ஏறான். பாட்டு வர்றப்ப மட்டும் உருகி உருகி போகும். சரி, ரைட், ஓகே. உன்னை உரிக்கிறேன் இன்னைக்கு. அடுத்ததா யாரு வந்துட்டு? ஓகே, சாரை கூப்பிடுறேன். சார் வாங்க சார். சுராஜ் சார். சுராஜ் சார். அவ்வளவுதான் சுராஜ் சார் சவுண்டா. எங்க டீமோட கேப்டன் ரஞ்சனா அவங்க வந்துட்டு வராங்க. வாங்க. அழகின் மொத்தம் நீயா, இல்ல அவங்க பாட்டி. நீ நியூட்டன் நியூட்டனின் விதியா. ஏன்டா டேய்? விதி அது நியூட்டன் விதி இல்ல, எங்க விதி இதெல்லாம் கேட்கணும். அவனுக்கான போட்ட கவுண்டர் தான் உங்களுக்கு இல்ல. சரி, ஓகே. நீ என்ன பாக்குற மாதிரி நான் உன்னை பார்க்கலையே. அண்ணா அண்ணா அப்படின்னு உன்னை பாக்குது. சரியா? அச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே? அவரை பார்த்தாலே தினமா பண்ணுதே, வெக்கமா வருதே. ஓகே, எங்க டீம்ல இருந்து ராமகிருஷ்ணன் சாரை வந்து கூப்பிடுறோம்.
சோ லாஸ்டா வந்து எங்க டீம்ல வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு விஜேவை களம் இறக்குறோம்டா. யாரு அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பிரியங்கா. போயிடுச்சு உனக்கெல்லாம் காலம் போய் வயசாகி 2 புள்ள குழந்தைகளா பெத்தாச்சு. இதுக்கப்புறம் நீ இந்த பாட்டுலாம் போடாத. சரி ஓகே. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஷோவோட பேர் என்ன? ஓகே, காலேஜ் ஸ்டார்ஸ்ல வந்து இப்போ மொத்தம் நம்ம 3 ரவுண்டு வந்து இது பண்ண போறோம். ரவுண்டுக்கும் போது கொஞ்சம் எனக்கு பதத்து கையெல்லாம் உதறுது, அதை பத்தி பேசக்கூடாது. ஓகே, 3 ரவுண்டு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள நம்ம போறோம். நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போங்கு ஐயா போங்கு. போங்கு ஐயா போங்கு. இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்டரா வந்து ஒரு பசர் இருக்கும். நாங்க ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். 2 டீம்ல இருந்து யாருக்கு ஆன்சர் தெரியுதோ அதை பசரை பிரஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணணும். தப்பா பதில் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆப்போனன்ட் டீமுக்கு வந்து மார்க்ஸ் போயிடும். தோக்குற டீமுக்கு ஜெயிக்கிற டீம் டேர் கொடுக்கலாம். ஓகே, டீம் மேட்ச். ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துட்டு வாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வந்து உங்க டீமுக்கு ஏதாவது பேர் ஏதாவது வச்சிருக்கீங்களா ரெஜிஸ்டர் பண்ண? கண்டிப்பா நாங்க பேர் வச்சிருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்ன வச்சிருக்க? ஏண்டா லோ பட்ஜெட் சேனல் தெரியும். நான் யங்ஸ்டரா கூட்டு வரலப்பா. சார் வீட்டுக்கு போகணும், குழந்தைக்கு ஏதாவது எடுத்துட்டு போகணும், போகும்போது பொம்மை எடுத்துட்டு போகணும்னு எடுத்துட்டு வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல, தப்பான நோக்கத்துல கிடையாது. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. ஓகே, உங்க டீமுக்கு ஃபர்ஸ்ட் பேர் வைங்க. எங்க டீமோட பேரா? எங்க டீமுக்கு ஏதாவது பேர்? நம்ம டீமுக்கு ஒரு பேர் நீங்களே சூஸ் பண்ணுங்க. அசல் கோளாரா? பா எங்க டீம் பேர் வச்சாச்சுப்பா. அடேங்கப்பா 4 பேர். அடேங்கப்பா 4 பேர். ஆமா. ஓகே, நம்ம டீமுக்கு ஏதாவது பேர் இருக்கா? கேர்ள்ஸ் கோளாறு. கோளாறு கேர்ள்ஸ். கோளாறு கேர்ள்ஸ். அந்த ஷோ அப்படியே ஆஃப் பண்ணி விட்டாங்க சேனல்ல இருந்து. ஆமா. ஓகே, கோளாறு கேர்ள்ஸ் அடேங்கப்பா 4 பேர். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான ப்ராப்பர்ட்டி வந்து வந்துருச்சு. போங்க ஐயா போங்கல நிறைய அறிவு சார்ந்த கொஸ்டின் வந்து நாங்க கேட்போம். ஆன்சர் தெரிஞ்சவங்க வந்து இது பண்ணிருங்க. நீங்க தப்பா சொல்லிட்டீங்க, மார்க் அப்படி போயிருச்சு அப்படின்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு டேர் கொடுப்பாங்க, நம்ம ஜெயிச்சிட்டா அவங்களுக்கு டேர் கொடுக்கலாம். ஓகேவா? ரெடியா? போங்க ஐயா போங்கோட முதல் கேள்வி. முதலில் பத்மஸ்ரீ விருதை பெற்றவர் யார்? ஆடியன்ஸ் வர முடியாதா? இது எடுத்துட்டு போடா, அவங்களுக்கு தெரியாது. ஆடியன்ஸ்ல இருந்து யாராவது சொல்லலாம். சார் உங்கள்ட்ட தான் கேக்குறேன். முதலில் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் யார்? முதலில் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் யார்? ஜஸ்டின் கார்த்திக். இல்ல, நம்பர் கேட்டது யாருன்னு கேட்கல, விருது வாங்கினது யாருன்னு தான் கேட்டேன். என்னடா ஆடியன்ஸ் அமைதியா இருக்காங்க. மறக்குமா நெஞ்சம்? மறக்கவே மறக்காது. மறந்துட்டாங்க, படிச்சவனா மறந்துட்டாங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? தாஜ்மஹால் எந்த கல்லினால் கட்டப்பட்டது? தாஜ்மஹால் எந்த கல்லினால் கட்டப்பட்டது? ஆனா சத்தி, நேத்து நான் கொஸ்டின் எடுக்கும்போது சொல்லடா, எல்லா கேள்விக்கும் நீ தான் ப்ரோ ஆன்சர் பண்ண. அது எனக்கு அப்ப தெரியல, இப்ப தெரியுது. கமான்டா. கமான் பாய்ஸ் டீம்னா சும்மாவா? கை தட்டுங்க ப்ரோ. தப்பா ஆன்சர் சொல்லக்கூடாது, சரியா? தாஜ்மஹால் எந்த கல்லினால் கட்டப்பட்டது? வெள்ளை பளிங்கு கற்கள். வெள்ளை பளிங்கு கற்கள். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஐடியா இருக்கா? ஓகே, 2 பேர் சொன்ன ஆன்சரும் வந்து தப்பு. வாங்க. கூழாங்கற்களால் கட்டப்பட்டது. நம்ம ஆடவே வேணாம். கூழாங்கற்களால் கட்டப்பட்டது. அடேங்கப்பா 4 பேர். ஓகே, நம்ம விளையாண்டும் அவங்க டீமுக்கு வந்து ஒரு பாயிண்ட் போயிருது. எங்க ஆளுங்க கூகுள்லாம் போட்டு சர்ச் பண்றானுங்கடா. லே, அந்த கேள்வி கூகுள்லயே கிடையாது. மரக்கான ஒயிட் மார்பிள். அப்படியா? நம்ம மேலதான்ப்பா. சரி ஓகே, படிங்கடா டேய், தயவு செஞ்சு படிங்கடா. ஈக்குவல் 1.2 கொடு. ஓகே, ChatGPT இதை யாரா கண்டுபிடிச்சா ஃபர்ஸ்ட்? சரி ஓகே, அடேங்கப்பா 4 பேர் வந்து ஒரு பாயிண்ட். நீங்க கோளாறு கேர்ள்ஸ் 0. சரி, நோட் பண்ணிக்கங்க 0. சரிடா, நாங்க ஜெயிப்போம்டா. இல்லப்பா, மொத்தமா இந்த ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டேர். ஒண்ணுக்கு டேர் கொடுக்க கிளம்பிடுவாரு. நிறைய பெரிய ஷோ பாப்பான் போல. ஓகே, அடுத்து வந்து கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, ஒலிம்பிக் போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது? தெரிஞ்சா அடிச்சு சொல்லுங்க. ரொம்ப படிக்கிற பையன் போலயே. 4 ஆண்டுகள். 4 ஆண்டுகள். ஆன்சர் கரெக்ட். 4 ஆண்டுகள் கரெக்டா? சூப்பர்ரா, பெரிய கை தட்டுறா உனக்காக. ஓகே, அடேங்கப்பா 4 பேர் வந்து 2 பாயிண்ட். எனக்கு தெரிஞ்சு சார் எடுத்த பாடத்தை எல்லாத்தையும் கவனிச்சிருப்பான் போல பையன். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின். இன்னும் ஒண்ணு அவங்க ஆன்சர் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஜெயிச்சதா அர்த்தம். கடைசி, இந்தியாவில் முதல் குடியரசுத் தலைவர் யார்? ஐயோ, காந்தி இல்லையே அந்த டைம்.
சொல்லு ப்ரோ. டாக்டர் ராஜேந்திர பிரசாத். கரெக்டான ஆன்சர். ஆன்சர் சீட் அவன்கிட்ட காட்டினியாடா? அவனுக்கு சத்தியமா தெரிஞ்சு டவுட்டா இருக்கு. இல்ல ப்ரோ, நான் என் பக்கத்துல உட்கார்ந்திருக்கவனே ஆன்சர் சீட் காட்ட மாட்டேன். நான் எப்படி உன்கிட்ட காட்டுவேன்? எனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குடா. இருடா, சிரிக்காம இரு 2 நிமிஷம். ஓகே, அடுத்து எங்க இந்த ரவுண்ட் போங்க ஐயா போங்க வந்து அடேங்கப்பா 4 பேர் வந்து வின் பண்றாங்க. நம்ம கை தட்டுங்க. ஓகே ப்ரோ, நம்ம சைடுல இருந்து ஏதாவது டேர் கொடுக்கணும்னு விருப்பம் இருந்தா உங்களுக்கு டேர் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. குரூப்பா சேர்ந்து எல்லாரும் பாட்டு பாடுவீங்களா? உங்க சார் ஆசைப்படுறாரு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? சமையலுக்கு போச்சு. எட்டி ஒதுக்க அழுதுருச்சு. அம்மா வந்து கொஞ்ச நேரம் சிரிச்சிடுச்சு. சொல்றல போங்கடி. ஓகேடா, உங்களுக்கான டேர் முடிஞ்சிச்சா? ஓகே, டேர் முடிஞ்சிச்சு. ஓகே, ரெண்டாவது ரவுண்டுக்கு போயிடலாமா? ஓகே, ரெண்டாவது ரவுண்ட் உலகமகா நடிப்புடா சாமி. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்னது? ஏப்பா உலகமகா நடிப்புடா சாமி. ஓகேடா, உலக மகா நடிப்படா சாமி அப்படின்னு அடுத்த ரவுண்டுக்குள்ள போக போறோம். அதுல கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம். ஏன்னு கேளு, இங்கேயே கேள்வி தெரிஞ்ச மாதிரி எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணீங்க, அந்த மாதிரி நீங்க அதுக்கு வந்து சொல்ல போறீங்க. ஓகே, இந்த ரவுண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து சொல்றேன். உங்க டீம்ல இருந்து 2 பேர் வந்து ப்ளே பண்ணணும். ஒருத்தர் காதுல வந்து ஹெட்செட் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆப்போசிட்ல இருந்து ஒரு டைலாக்க வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பாங்க. அதை கரெக்டா சொல்லணும். ஓகே, இதான் புரிஞ்சா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்? டே டீம் நந்தகுமார், ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துட்டு வா. கமான் டைரக்டர் சரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் யார் விளையாட போறா? ஃபர்ஸ்ட் பாய்ஸ் டீம் தான் என்னைக்குமே. பாய்ஸ் டீமா? இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, எங்க டீமுக்கு நீங்க தான் டைலாக் சொல்லணும், உங்க டீமுக்கு நான் டைலாக் சொல்வேன். ஓகே, இப்ப நான் போவா? வாங்க அப்படி வாங்க. சரி, ஓகே. ஒருத்தன் எந்திரிச்சு நிக்கவே வக்கலையா அவனுக்கு அந்த டைலாக். ஒருத்தனுக்கு ஏஞ்சி நிக்கவே வக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான். ஒருத்தன் ஊர்ல இருக்கான், அவன் பேரு தியாகு, எங்க வீட்டுல போஸ்ட்மேன் வேலை பாக்குறான். ஒருத்தனுக்கு ஏஞ்சி நிக்கவே வக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான். முத்து, சோமஜா முத்து. கரெக்ட் கரெக்ட். தப்பு தப்பு, திருப்பி சொல்லு திருப்பி சொல்லு. ஒருத்தனுக்கு சொல்லுடா. ஒருத்தனுக்கு ஏஞ்சி நிக்கவே வக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான். அவ்வளவு சத்தமாவா கேக்குது? சூப்பர்ரா, சூப்பர். சரி, ஓகே, ஒன்னு போயிருச்சு. அடுத்ததை சொல்லிடுங்க. அடுத்த டைலாக். அடுத்தது, தாம்பரம் பக்கத்துல பல்லாவரம், எங்க பக்கத்து வீட்டு ஆன்டிக்கு குளிர் ஜரம். துரம்பேட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெருங்கலத்தூர். எங்க பக்கத்து வீட்டு ஆன்டிக்கு குளிர் ஜரம். டேப்லெட் வாங்கி கொடுப்பா. பக்கத்து டேப்லெட் வாங்கிட்டு சொல்றா வீட்டுக்கு போய். டேப்லெட். தாம்பரம் பக்கத்துல பல்லாவரம், எங்க பக்கத்து வீட்டு ஆன்டி குளிர் ஜரம். அவன் பக்கத்து வீட்டு ஆண்டி துணி துவைக்கிறாங்களா? ஹெல்ப் பண்ண கூப்பிடுறான். பைக் எடுத்துட்டு போனா மகாபலிபுரம் வரும். தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. தாம்பரம் பக்கத்துல பல்லாவரம், எங்க பக்கத்து வீட்டு ஆன்டிக்கு குளிர் ஜரம். டேப்லெட் வாங்கி கொடு, குளுக்கோஸ் கூட போடு. 5 4 3 2 1. ஓகே, 2 ஆன்சர் வந்து கரெக்டா வந்து சொல்லிருக்காங்க. அடேங்கப்பா 4 பேரு. இன்னும் அடுத்ததாக 3வது. ஓகே, கடைசி காதுல மாட்டுங்க ப்ரோ. ஓகே, வேற யாராவது கண்டுபிடிக்கிறீங்களா சார்? நீங்க நீங்க பண்றீங்களா? ஓகே, நீ ரிஜெக்டட். வா டு என்டர்டெய்னர். ஓகே 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 ஓகே, சொல்லுங்க. ஓகே, போலாமா? பொறுப்பு இல்லாத உனக்கு, பொறுப்பு இல்லாத உனக்கு 5 கிலோ பருப்பு எதுக்கு? கும்பல சோக்கு எதுக்கு? கேக்குதாடா? கண்டுபிடிச்ச. சூப்பர் சூப்பர். ஒருத்தவன் எனி டைம் இருந்தாதான் அந்த ஆன்சர் உடனே கண்டுபிடிக்க முடியும். சூப்பர்ரா. அது ஒண்ணு இல்ல தம்பி வந்து பெண் அப்படின்னு சொன்னோனே நம்ம கேட்டகரியை பத்தி பேசினா நம்ம கரெக்டா சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டா போல. ப்ரோ, விளையாண்டிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? காது மட்டும் வலிக்குது ப்ரோ. காது மட்டும் வலிக்குது. இவர் என்ன மிஸ்டேக் பண்ணாரு, சார் என்ன கரெக்டா சொன்னாரு? சார் வந்து லிப் மூவ்மென்ட்ல கரெக்ட்டா சொன்னாரு. இவன் வந்து என்ன பார்க்கவே மாட்டேங்கறான், பேப்பரை பார்த்து சொல்லிட்டு. அவன் பிட் அடிச்சு பழக்க பண்ணவன் உன் கூட சுத்தம் அப்படிதான் இருப்பான். ஏ ஜூனியர் அப்படிதான் இருப்பான், ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, எங்க டீம்ல வந்துட்டு யார் விளையாட போறீங்க? சரி, ஓகே, நீங்க வாங்க, சொல்றது வாங்க. காலையில என்ன விளையாட்டு? காலையில காபி போடணும். டேய்ரா பேச விடுறா என் தலைவர். காலையில என்ன விளையாட்டு காட்றானுங்க? கிரிக்கெட். காலையில நாளைக்கு ஸ்கூல் லீவு. காலையில காலையில்
உன் ஆளுக்கு வீட்டுல எங்க வேடி எங்க? மார்னிங் மார்னிங். காலையில காலை 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 ஆமா நாளைக்கு காலேஜ் வந்துரு, எக்ஸாம் இருக்கு உனக்கு. காலை மார்னிங். நாளைக்கு உனக்கு லீவு. காலை காலை மதியம் மாலை காலை காலை ஒரு மாத்திரை போடு. காலை காலை மார்னிங். நீ கொஞ்சம் இந்த புடிய விலக்கி விட்டுட்டு ஹெட்செட் போட்டீங்கன்னா நல்லா கேட்கும். சரி ஓகே, ஆள் மாறுறாங்களாப்பா. சரி இந்த சான்ஸ் நாங்க தரம்பா. வாங்க வாங்க கோலார் கேர்ள்ஸ் வாங்க. உன்னைய நம்பிதான் இருக்க. இல்ல இது ஓகே, ஆள் மாறினதுனால கொஞ்சம் டாபிக்கையும் மாத்த போறோம். ஓகே, உங்காத்தா எங்காத்தா தலை நடிச்சது மங்காத்தா, நடிச்சது மங்காத்தா. உங்க ஆத்தா எங்க ஆத்தா ஆத்தா. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. ஆமா ஆத்தா. உங்க ஆத்தா எங்க ஆத்தா எங்க ஆத்தா. ஒன்ன திட்டுறாங்க. எங்க ஆத்தா ரெடி பர்ஃபெக்ட். தலை 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 நடிச்சது. தலை 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 நடிச்சது. நடிச்சது. தலை ஆடுங்க. தலை தலை நடிச்சது. தலை 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 நடிச்சது. தலை 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 நடிச்சது. நடிச்சது ஆக்டிங் ஆக்டிங் தலை நடிச்சது. தலை நடிச்சது. நான் நடிச்சது நடிச்சது ஆக்டிங் ஆக்டிங். ஓகே லாஸ்ட் 5. இல்ல இல்ல ரெண்டு சான்ஸ் கொடுப்போம். பெண்களுக்கு சான்ஸ் தரது ஓட்ட மாட்டேன். தலை நடிச்சது. நடி நடி நடிச்சில. எனக்கு ஆன்சர் தெரியும் நடிச்சில. நடிச்சது. ஐயோ என்ன போறா? தெரியுது. ஒரு அசுட்டு போறா. நீங்க நீங்க சொல்ல போறீங்க, சொல்லி போறீங்க. அப்படினா உங்காத்தா எங்காத்தா தலை நடிச்சது மங்காத்தா. சொல்லுங்க பத்தி வாங்க. உங்க ஆத்தா எங்க ஆத்தா சொல்லுமா. தலை நடிச்சது நடிச்சது நடிச்சது. நீ நடிச்சு காட்டியா? தலை வச்சு ஒரே பேர் சொல்ல. ஓகே, ரெண்டாவது டைலாக். கொட்டப்பாக்கு கொழுந்து வெத்தல, சோறு இருக்கு குழம்பு பத்தல. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? கொட்டை பாக்கு 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 வெத்தலை பாக்கு. பாக்கு கொட்டை பாக்கு கொட்டை பாக்கு கொழுந்து வெத்தலை கொழுந்து வெத்தலை கொட்டை பாக்கு. அடுத்து கொட்டப்பாக்கு கொழுந்து வெத்தல, சோறு இருக்கு குழம்பு பத்தல. சோறு இருக்கு சோறு இருக்கு சோறு சோறு சாப்பாடு அது மட்டும் இருக்கு 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 சோறு சோறு இருக்கு. சோறு சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடணும். இருக்கு இருக்கு சோறு இருக்கு. குழம்பு பத்தல. குழம்பு குழம்பு சேர்த்து சொல்லுங்க, சேர்த்து சொல்லுங்க. கொட்டை பாக்கு கொழுந்து வெத்தல, சோறு சோறு இருக்கு. குழம்பு பத்தல. கரெக்டா சொல்லுங்க. உண்மை நம்பர் கொடுத்தாடு ஜல பேசலாம்ல. Nile bore, 3 bore, 2 bore, bore double bun bore. ப்ரோ, அவன் கேமராக்கு கூட்டு வந்தேன். அந்த புள்ள ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கை ஏந்திரிச்சுன்னு கை தட்டுறான் அவன். பாக்குறேன். சூப்பர் சூப்பர்ரா சூப்பர். பரவாயில்ல ட்ரை. ஓகே, உங்களுக்கான கடைசி இது ஓகேவா? காதுல போடுங்க. தஞ்சாவூர் பக்கத்துல கும்பகோணம், டைம் ஆச்சு வீட்டுக்கு போகணும். தஞ்சாவூர் பக்கத்துல தஞ்சாவூர் பக்கத்துல பக்கத்துல கும்பகோணம் கும்பகோணம் கும்பகோணம். ப்ரோ இதெல்லாம் சீட்டிங் ப்ரோ, சீட்டிங். நீ சொல்லவே கூடாது. அப்படியே லாஸ்ட் கும்ப கும்ப அந்த கோபுரம் மஞ்சத்தூள் வாங்கி குழம்பு போய். தஞ்சாவூர் பக்கத்துல கும்பகோணம். கோவிலம் பக்கம் தஞ்சாவூர் பக்கத்துல. அடே கும்ப குப்பை கணக்கு பொறிக்கலாம். முத்து கொஞ்சம் பேக்ல வந்துருங்க. கும்பகோணம் டைம் ஆச்சு டைம் ஆச்சு வீட்டுக்கு போ. டைம் ஆயிச்சு டைம் 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 ஆயிச்சு ஆயிச்சு
ஆமா அடுத்து டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகணும் டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகணும் நாளைக்கு போங்க கோயிலுக்கு போங்க எல்லாம் கிளம்புங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க கிளம்புங்க சொல்லுங்க சொல்லுங்க டைம் 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 ஆயிடுச்சு வீட்டுக்கு போகணும் ஓகே சேர்த்து சொல்லுங்க சேர்த்து சொல்லுங்க சேர்த்து சொல்லுங்க சேர்த்து சொல்லுங்க தஞ்சாவூர் பக்கத்துல கும்பகோணம் சொல்லுங்க சேர்த்து சொல்லுங்க சேர்த்து விழுப்புரம் பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. தஞ்சாவூர் பக்கத்துல ஓகே என்னதான் கத்தினாலும் உருண்டாலும் பிறண்டாலும் 2 மதிப்பெண்கள் 3 மதிப்பெண்கள் அடேங்கப்பா 4 பேர் தான் வின் இந்த ரவுண்டையும். ஓகேடா பரவாயில்ல. ஆக்சுவலா இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான இதுதான் வந்து அதை கண்டுபிடிச்சதுக்கு ட்ரை பண்ணதுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஓகேவா? நம்ம கையில இல்ல. நம்ம இவ்வளவு கேள்வி கேட்டு இந்த ஷோ ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி நம்மள பாடுபடுத்தினானே அவன ஒரு பாடாபடுத்தினானா எனக்கு ஆவாது. அதனால அவரு இப்ப ஹெட்செட் பார்த்துட்டு கண்டுபிடிக்க போறாரு. நம்ம டீம்ல இருந்து ஒருத்தர் வந்து சொல்ல போறீங்க. ஓகேவா? இப்ப அது ஸ்கிரிப்ட் இதுல இருக்காதுமா, நீங்களே சொல்ல வேண்டியதான். ஆமா. யாரு அடிச்சா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கிளம்புதோ யாரு அடிச்சா பொரி கிளம்புதோ ஒரு பொரி கிளம்புதோ அவன்தான் தமிழ். அவன் பேரு முத்து இல்ல. அவன் பேரு முத்து இல்ல. யார் அடிச்சா பொறி கிளம்புதோ அவன் பேரு முத்து இல்ல. யார் அடிச்சா பொறி கிளம்புதோ அவன் பேரு ஒண்ணு இல்ல. அவன் பேரு முத்து இல்ல. முத்து. அவன் பேரு முத்து இல்ல. யார் அடிச்சு பொறி கிளம்புதோ அவன் பேரு முத்து. தப்பு. அது நான் சொல்றேன். நான் ஜாலியா இருக்கேன்டா. யாரு அதான் யாரு யார் அடிச்சா பொறி கிளம்புதோ அவன் பேரு முத்து இல்ல. யார் அடிச்சு பொறி கிளம்புதோ அவன் பேரு முத்து இல்ல. என்ன மட்டும் பண்ண விட்டா அப்படியே மாட்டுங்க. ஆக்கு இறைவனாய் தந்த இறைவிய ஓடிட்டு இருக்கா. இருங்கடா. ஆக்கு இவன் வேற லவ் பாட்டுக்கு ஆணி அடுத்து காதலே அடிச்சுக்கோ. ஆக்கு பாக்கு ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு. நீ ஒரு பொம்பளை சோக்கு. எனக்கு தெரிஞ்சு எனக்கெல்லாம் நல்லா பூம் பூம்னு சாங்க வச்சு விட்டு தனுசு இங்க பூந்து லவ் சாங்க பாடிட்ட காது வழியா வெளில வந்துட்டு இருக்காரு. நீ வேற. சரி ஓகே. எனிவே இந்த ரவுண்ட வந்து அடேங்கப்பா 4 பேர் வந்து வின் பண்றாங்க. ஓகே ஏதாவது டான்ஸ் இருந்தா கொடுத்துருங்க தம்பி. லாஸ்ட் டைம் வந்து ஆசைப்பட்டாங்க டான்ஸ் ஆடணும். இருடா ஒரு வாட்டி நீங்க டான்ஸ் கொடுத்துறீங்க. ஓகே டிஜே உங்களோட ஆசை நிறைவேற்றப்பட அந்த ஃப்ளோர் அந்த போடுங்க. ஒரு நைஸ் சாங் ஒன்னு போடுங்க டான்ஸ். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. அடிச்சா தண்ணி தெரிக்கதான் செய்யும். ஓகே காலேஜ் ஸ்டார்ஸ்ல ஆல்ரெடி வந்து 2 ரவுண்டு வந்து அடேங்கப்பா 4 பேர் எங்க டீம் வந்து வின் பண்ணியிருக்கோம். அடேங்கப்பா 4 பேரை தேடி பிடிக்கிறதுக்குள்ளதான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் வந்து தேடி பிடிச்ச 4 பேர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓகே ஷோவோட கடைசி ரவுண்ட் மாட்டிக்கிட்ட பங்கு. என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. ஓகே மாட்டிக்கிட்ட பங்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக வந்து ஒரு டீமுக்கு வந்து 1 நிமிஷம் வந்து கொடுப்போம். பலூனை எடுத்து கை எதுவுமே யூஸ் பண்ணாம வாயில வச்சு ஊதி ஒரு கப்பா ஐயா அவரே செஞ்சு காட்டுவார். சார் செய்யுங்க சார். மைக்கு நான் பிடிச்சிக்கிறேன் சார். அவ்வளவுதான். சூப்பர் அடி வேற மாதிரிடா. அண்ணாச்சி தத்துக்குள்ளே நிரூபிச்சிடா. அங்க வைக்கணும். அப்படியே தூக்கி போட்டுற கூடாது. ரெடியா? ஃபர்ஸ்ட் வந்து யார் விளையாட போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த டைம் முன்னுரிமை கொடுக்கலாம்னு இருக்கோம். ஜெயிச்சு எங்களுக்கு போர் அடிக்குது. சோ அதனால வந்து நாங்க வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம டீம்ல இருந்து யார் விளையாட போறீங்க?
ரஞ்சனா ஓரஞ்சனா. ரெடி 3 2 1. அடியே அடியே தீ பட்டாசே தனியே தனியே வந்து விட்டு வெல்லாசே உயிரே உயிரே என்ன மன்னிச்சு பேசே வெக்க மட்டும் இருந்தா என் ஆளுக்கு தேவைடா. ஓகே, ஒரு நிமிஷத்துல எத்தனை கப் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே மொத்தம் வந்து 1 2 வந்துருங்க எல்லாம் அப்படியே வந்துருங்க. 4 5 சரி மொத்தம் வந்து ஒரு நிமிஷத்துல 6 கப் எடுத்திருக்காங்க. 6 கப் எடுத்திருக்கீங்க. சூப்பரா சூப்பரா சூப்பரா. எல்லாம் கை தட்டுங்க, கை தட்டுங்க ப்ரோ. சும்மா கேமராமேன் கை தட்டுங்க. அதுக்கு கை தட்டா கேமரா அவுட்றானுல. ஏய் கேமராமேன் லேடிஸ் டேய் டேய் பச்சை சட்டை லேடிஸ் டீம் ஜெயிச்சிச்சு கை தட்டு. ஓகே அதுதான் எல்லாரும் நான் சொல்ல சொன்னாங்க. थैंक यू. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஓகே அடேங்கப்பா 4 பேருக்கான டைம் ஸ்டார்ட் நவ. Come on. தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமனார் அள்ளி நீ தாவணி போட்டுங்க மச்சினி யாரும் இல்லை. கண்டபோதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள. ஓகே என்ன ப்ரோ நல்லா ஊதுவன்னு சொன்ன ஊதுற காத்து பொண்ணு தாண்டி போக மாட்டேங்குது. எப்படியா இருந்தாலும் ப்ரோ ஜெயிச்சிருக்காங்க. இன்னொரு ப்ரோ ரவுண்ட் இருக்கு. நான் சொன்னது மாதிரி தான் நம்ம அளவுக்குலாம் யாரும் ஊத முடியாது ப்ரோ. கண்டிப்பா கண்டிப்பா. நீ சரவணன் அவரை கூப்பிட்டு 100 கப்பையும் ஊதிருப்பாரு. அதுதான் இன்னும் அந்த கப் எல்லாம் இங்க வந்திருக்கு அந்த ஒரு நிமிஷத்துல அந்த அளவுக்கு ஊதிருப்போம். ஓகே அடேங்கப்பா 4 பேர் வந்து ஒரு நிமிஷத்துல வந்து மொத்தம் 4 கப் வந்து எடுத்துட்டு போய் அங்க வந்து வச்சிருந்திருக்காங்க. ஓகேவா எங்க டீம்ல எத்தனை சொல்லு? 7 கப். 7 கப் வந்து ஜெயிச்சிருக்காடா. சூப்பரா சூப்பரா. சரி விடு இப்ப என்ன 7 கப் சொன்னோம்னா அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன? ஓகே மாட்டிக்கிட்ட பங்கு இந்த ரவுண்ட வந்து கோலார் கேர்ள்ஸ் வின் பண்றாங்க. கோலார் கேர்ள்ஸ் வின் பண்றாங்க. கம் ஆன் பாய். ஓகே ஒரு நல்ல ஒரு கானா சாங்கா போட்டு விடுறா. பசங்க ஆடுறானுங்களாண்டா. ஓகேவா வாங்க எல்லாம் டான்ஸ் பாப்போம். வாங்க 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 டான்ஸ் பாப்போம். வாங்க வாங்க. முன்ன பாத்து சிரிச்சா அது உள்ளுக்குள்ள நெருப்பாக்கு. அப்பமானம் கிடைச்சா அது வீரம் ஒண்ணு உருவாக்கு. பழைய பட்டு புடவைங்க, பழைய பட்டு வேஷ்டிங்க, பழைய பட்டு பாவாடை, பழைய பட்டு அங்கவஸ்திரம். ப்ரோ இன்னைக்கு வந்து நம்ம காலேஜ் ஸ்டார்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நெம்மேலி வந்து பக்காவும் வந்து நம்ம என்ஜாய் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். நம்ம என்ஜாய் பண்ணுவோம், எங்க போனாலும் என்ஜாய் பண்ணுவோம். எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்களான்னு மட்டும் கேட்டுக்கலாமா? ஓகே எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? 4 பேர் பெர்ஃபார்ம் பண்ண 4 பேர் தான் சொல்றாங்க. நீங்க எதுவும் சொல்லலையே. நல்லா பண்ணீங்க. ஓகே நீங்க சொல்லுங்க. நல்லா பண்ணுங்க. பயங்கரமா. நீ கடைசியா அவன் டான்ஸ் தானே என்ஜாய் பண்ண. ஓகே எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சிருப்போம். ஓகே ப்ரோ இப்போ வந்து நம்ம என்னத்துக்கு கொடி வச்சிருக்கோம்? என்னத்துக்கு வந்து கொடி வச்சிருக்கோம் அப்படின்னா சுதந்திர தினம் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து லைஃப்ல வந்து
நம்ம இன்னைக்கு சிரிச்சு சந்தோஷமா ஒரு இடத்துக்கு போறோம் வரோம்னா அதுக்கு வந்து ஓகே கண்டிப்பா இந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாருமே வந்து இந்த அளவுக்கு இது பண்றோம். நம்ம வந்து 79வது சுதந்திர தினத்தை வந்து கொண்டாடுறோம். பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மீண்டும் இன்னொரு சூப்பரான காலேஜ்ல வந்து காலேஜ் ஸ்டார்ஸ்ல வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோமஜா அண்ட் விஜே ஜஸ்டின் கார்த்திக். திரும்பி பக்க கூட மாட்டேனே என்ன கூக்கின்னு சொன்னாலும் போனாலும் மல்லிமா